இப்போ நம்ம கும்கி 2 படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எனது கும்கி 2வா? இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா யோசிக்க தான் செய்வீங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய சில பல பிரச்சனைகள் வரதான் செஞ்சுச்சு. ஸோ ஆஃப்டர் 8 இயர்ஸ் இந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய குழியில ஒரு குட்டி யானை மாட்டிக்குது. அதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு காப்பாத்துறான். அந்த காப்பாத்துனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உண்டாகுது. அது பல வருஷம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்போது அந்த யானை திடீர்னு மிஸ் ஆயிடுது. அந்த பையன் அந்த யானையை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த யானை தான். குட்டி யானையா இருக்கும்போது அதோட பிரசன்ஸ் அண்ட் கியூட் பிஹேவியர் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரிய யானையா இருக்கும்போது அது பண்ற அந்த ஃபைட் எல்லாம் கொஞ்சம் யதார்த்தம் இல்லாம தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது மாசா இருந்துச்சு. ஓவரால செம்மையா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க யானையை. அங்கங்க விஎஃப்எக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாலும் யானையை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட லீட் ரோலா வர்ற அந்த ஒரு குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட எல்டர் வெர்ஷனா வர்ற மதியழகனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயந்து பயந்து நடிச்சிருந்தாலும் போக போக இம்ப்ரூவ் பண்ணிடுறாரு. விஜய் டிவி ஆண்ட்ரஸோட ஒரு சில காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அர்ஜுன் தாஸோட செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மெச்சோர்டா இருந்துச்சு.